ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன் அவர்களே. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ஐயா கடந்த பதிவில் மகரத்தை பற்றி பேசியிருந்தோம். மக்களுக்கு நிறைய ஒரு உந்துதலான விஷயத்த சொல்லியிருந்தீங்க. கரெக்டாக சொன்னீங்க. இப்படி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. எப்படி சாமி சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இந்த 5ஆம் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க, சுக்கரனோட பற்றி. கரெக்டாக என் சம்சாரம் பேச்சு கேட்டனால தான் கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சில பேர் போட்டிருந்தாங்க. அற்புதமான பலன் சொல்லியிருந்தீங்க. இப்போ தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கும்ப ராசி. இந்த கும்பராசி சும்மா சாதாரண விஷயம்லாம் இல்லைங்கய்யா. இவங்களும் பல போராட்டம்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. தினந்தோறும் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கும்பராசின்னு சொல்லலாம். எனக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 8 வருஷமாவே ஒரு பேட் டைம் தான். நல்ல மதிப்பு மிக்க நபர்களாக இருந்தாங்க. வெளியே போனாலும் ஒரு மரியாதைங்கிறது ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு அவமானத்தை சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு, அதாவது ஒரு தீய சவகாசத்தினால இன்னைக்கு வரைக்கும் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கும்பம் கும்பம் யாருடைய வீடுங்க? சனி பகவானுடைய வீடு, மூல திருகோண வீடு. இந்த சனி பகவானுங்கிறது யாரு? ரொம்ப நேர்மையானவர். எந்த பித்தலாட்டமும் பொய்யும் பெரட்டும் அவங்ககிட்ட இருக்காது. எங்கே போனாலும் நேர்மையாக நடந்துக்குவாங்க. ரொம்ப டீசன்சியாக இருப்பாங்க. இப்போ ஒரு கும்பராசிக்காரங்க, இப்போ ஒரு 10 ராசிக்காரங்க ஒரு இடத்துல போகிறாங்கன்னா கும்பராசிக்காரரை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரியான நேர்த்தியும் அவங்ககிட்ட அந்த ஒழுக்கமும் அந்த நல்ல பண்பாடும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் கலந்தது தான் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய சோதனைகள், நிறைய வேதனைகள். இப்போ இந்த சோதனை வேதனைனா ஒரு பிரச்சனையில் மட்டும் ஒருத்தருக்கு வர்றதில்லை, பல பிரச்சனைகள். ஒருத்தருக்கு பிஸ்னஸில் லாஸு, ஒருத்தருக்கு மனைவியால் பிரச்சனை, ஒருத்தர் நம்பி ஏமாந்தாங்க, ஒருத்தருக்கு சொந்த பந்தத்தால் பிரச்சனை. இது மாதிரி பிரச்சனைகளில கும்பராசிக்காரர்கள் மாட்டிட்டு சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கு நான் என்ன காரணம் சொல்லுவேன் அப்படின்னா, கும்பராசிக்காரங்க எப்பவுமே நேர்மையானவங்க. இவங்க ரொம்ப ரொம்ப நேர்மை. யார்கிட்ட பழகினாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, ரொம்ப நேர்மையானவங்க. அதே நேர்மையை இவங்க வெளியில எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்த்தா அது கிடைக்குமா? நீங்க நேர்மையா இருக்கிறீங்க ரைட்டு, அதே நேர்மை உங்களை சுத்தி இருக்கிறவங்க 100 பேரும் அந்த நேர்மையோடைய இருக்கும்னு எதிர்பார்த்தா நடக்குமா? ஆனா அந்த விஷயம் கும்பராசிக்காரருக்கு புரியவில்லை. நான் நேர்மையா இருக்கிறேன், அவங்களும் நேர்மையா இருப்பாங்க, அவங்களும் நேர்மையா இருப்பாங்க, அவங்களும் நேர்மையா இருப்பாங்க. இப்படி நினைக்கிறது முதல் தவறு. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை அவங்க மாத்தணும். அந்த எண்ணத்தை மாத்தாதனாலதான் இவங்க கட்டின மனைவியாலையும் பிரச்சனை. இவங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறாங்க, மனைவியை நம்பினாங்க, அந்த மனைவியே இவங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்குது, அந்த மனைவியே தவறான வழியில போயிருக்குது. அப்ப கடைசியில தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. இவருக்கு தெரியாது, ஆனா இவங்களை சுத்தி அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். அப்ப மனைவி தவறான பாதையில போறாங்க, இன்னொருத்தர் கூட பழகுறாங்க, அவங்க போகக்கூடிய வழி சரியில்லை, எல்லாம் இவங்களை சுத்தி நடந்துட்டே இருக்கும், இவருக்கு மட்டும் தெரியாது. அதே சமயத்துல இவர் பழகின இடத்துல இப்போ ஒரு பிசினஸே பண்றாரு, ஒரு பார்ட்னர் சேர்ந்து பண்றாரு. அப்ப அந்த பிசினஸ்ல இவர் நேர்மையா இருக்கிறாரு, அந்த பார்ட்னர் ஆகப்பட்டது அவங்க பிசினஸ்ல கமிஷன் அடிக்கிறது, வரக்கூடிய பொருள்ல கம்மியா எழுதி வைக்கிறது, இவங்க லாபத்தை கம்மியா காட்டுறது, அது எல்லாத்தையுமே நம்பிட்டு தான் இருக்கிறாரு. கடைசியில் என்னாச்சு? எல்லாம் லாஸ் கணக்கில் முடிஞ்சது. அப்போ தொழில லாஸ். அப்போ இவருடைய முயற்சி போச்சா? அது போக பார்த்தீங்கன்னா இவருடைய பழக்க வழக்கங்கள், இவங்களை இவர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி ஒரு பணம் கொடுக்குறாரு, அவர் கூட பழகிறாரு, அவங்க நல்லவன் நினைக்கிறாங்க, அந்த நல்லவங்கள் நல்லவங்களாக இருப்பது இல்லை. கடைசியில எப்படியாவதும் இவங்களுக்கு செய்வது துரோகம்தான். அதெல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இதுல என்ன லாபம்? எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்திலேயே சரி, இவங்க அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, இவங்க அக்கா தங்கச்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்க சித்தப்பா பெரியப்பா இவங்களாக இருந்தாலும் சரி, மொத்தத்துல கும்பராசிக்கு சொந்த பந்தத்தால எந்த முன்னேற்றமும் எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறவங்கன்னு சொல்லி எந்த நாதியுமே இல்லை. அப்ப கும்பராசிக்காரங்கள் தனது வயசுல 30 வயசு வரைக்கும்
நிறைய கஷ்டப்பட்டு அந்த வலிகளை அவங்க தாங்கிட்டு அந்த வலிகளை பொறுக்க முடியாமல் குடும்பத்திலையும் கஷ்டம், சொந்த பந்தத்திலையும் கஷ்டம், யாரும் ஹெல்ப் பண்ணல, குடும்ப நடுத்தருவுக்கு வந்துருச்சு. அது எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த 30 வயசுக்கு மேலதான் ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களுக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அப்ப அந்த வளர்ச்சிக்கு காரணம் அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய மூளை, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய சொந்த காலில் நின்று யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றாங்க. அப்போ அந்த கும்பராசிக்காரங்க அண்ணனா இருந்தாலும் படிக்க வச்சாரு, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சாரு, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துட்டாரு. ஆனா இத்தனை பேர்த்துக்கு இவர் நல்லது பண்ணி இருந்தாலும் இவருக்கு தன் கோட பிறந்த அண்ணன் தம்பியினாலேயோ அக்கா தங்கச்சியினாலேயோ அப்பா அம்மானாலேயோ நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அவங்க எல்லாருமே இந்த கும்பராசிக்காரங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க. அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, உங்களை எல்லாருமே ஏமாத்துறாங்க, அவங்கள நம்பாதீங்க, நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கேட்கவே இல்லை. அப்போ மனைவி சொன்னா சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லி அவங்க மேல இவங்களுக்கு பாசம், அந்த மரியாதை இருந்துட்டே இருக்குது. அவங்களும் இவங்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கணுமோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த கும்பராசிக்காரங்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அது பெருசா எடுத்துக்கல. அவங்க அப்படி எடுத்துக்காம இருந்து 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 லாஸ்ட்ல எல்லாத்தையுமே இழந்து அதுக்கப்புறம் தான் மனைவி சொன்னது ஞாபகம் வருது, இவங்களை நம்பாதீங்க, இவங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க, இவங்கனால நீங்க கஷ்டப்பட்டுருவீங்க, நீங்க வேதனைப்படுவீங்க, நீங்க துரோகத்தை சந்திப்பீங்க அப்படின்னு மனைவி சொன்னது இன்னைக்கு தான் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படி ஞாபகம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவ்வளவு கஷ்டத்தையும் பார்த்து எல்லாத்தையுமே இழந்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அவங்க மேல பாசம் வச்சு மரியாதை வச்சு மறுபடியும் அடி வாங்குறாருன்னா என்ன பண்ண முடியும்? அவருடைய கருமா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போகணும். அதுக்கப்புறம் தான் மனைவி சொன்னது ஞாபகம் இதற்கு மேல எல்லாத்துக்கிட்டையும் அளவா வச்சுக்கணும், நான் என் மனைவிக்கோசரம் வாழணும், என்னுடைய மக்களுக்கோசரம் வாழணும். இன்னைக்கு வரைக்கும் மனைவிக்கோசரம் வாழல, மக்களுக்கோசரம் வாழல, மக்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல, என்னுடைய அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாத்துக்குமே இறைச்சிட்டேன், இதுக்கு மேலேயாவது என்னுடைய மக்களுக்கு நான் ஏதாவது சேர்த்து வைக்கிறேன், என்ற மனைவியை வச்சு வாழ்றேன் அப்படின்னு திருந்தக்கூடிய வாய்ப்பே ஒரு சிலருக்கு வந்திருக்குது. அப்போ கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே நேர்மையானவங்க, ரொம்பவுமே நல்லவங்க. அவங்க கும்பிட வேண்டிய தெய்வமே எடுத்துட்டாங்கன்னா அந்த குரு பகவான் தான், அந்த குரு தட்சிணாமூர்த்தி தான். அந்த குரு தட்சிணாமூர்த்தியும் இவங்களுடைய குலதெய்வமும் பெருமாளை கும்பிட்டு வரலாங்க சனிக்கிழமை நாள்ல. ஏன் சொல்ற அப்படின்னா, இவங்க அந்த தெய்வத்தை கும்பிடும் போது இவங்க பல நாள் பல வருடங்கள் இவங்க ஏமாந்து போயிருந்தாலும், வாழ்க்கையில் கெட்டு போயிருந்தாலும் மீண்டும் மறுபிறவை எடுத்து அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்ட முடியும். அப்ப யார் யார் துரோகம் பண்ணினாங்களோ, யார் யார் இவங்களை ஏமாத்தினாங்களோ, தன்னுடைய குடும்பத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட இவர் வாழ்ந்து காட்ட முடியும். இவர் வாழ்ந்து நல்லா இருந்தா கூட இவங்க அண்ணன் தங்கச்சிகள் ஆகட்டும், இவங்க அப்பா அம்மாவாகட்டும், இவங்களுடைய அண்ணன் தம்பிகளாகட்டும், இது முதல் சொந்தம். இவங்களே இந்த கும்பராசிக்காரை பார்த்து பொறாமப்படுறாங்க சார். அப்புறம் எங்க உலகம் பாருங்க, ஒரு கோடை பிறந்தவங்களே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க கூட விடுங்க, இவங்க அப்பா அம்மா இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க மக்கள் நல்லா இருக்கக்கூடாது, இவங்க மனைவி நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் அவருடைய மனைவியை நல்லா வச்சிருக்கிறாரு, அந்த மனைவியை பார்த்தா பெத்தவங்களுக்கு பொறாம. அப்ப அவருக்கு யாருக்கு சப்போர்ட்? அவங்க மக்கள், அவங்களுடைய மனைவி, குடும்பங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா அவருக்கு? அவங்க நல்லா வச்சிருக்கிறாராமா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை நினைச்சு பாருங்க. இன்னைக்கும் சில குடும்பங்கள் இது நடந்துட்டு தான் இருக்குது. அதனால கும்பராசிக்காரர்கள், நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எனக்கு தெரியுது, எவ்வளவு வேதனைப்பட்டீங்க எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நீங்க உங்க மனைவி உங்க மக்களை நம்பி நீங்க போகக்கூடிய ரூட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா மேஜரா நமக்கு சிக்கினது பாத்தீங்கன்னா தொழில் தான், தொழிலும் வேலையும் தான். கிட்டத்தட்ட வேலையே ஒரு 15-20 வேலை மாத்திருப்பாங்க ஒரு 2.5-3 வருஷத்துக்குள்ளாரு. தொழிலும் பாத்தீங்கன்னா பெரிய முதலீடு, அதுவும் கடன் வாங்கி பண்ண
பார்ட்னர்ஷிப்பை கூட்டு வந்து பண்ண அப்படின்னு சொல்லி திவாலான கம்பெனிஸ் அதிகம். நம்ம உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கிளைண்ட்ஸே அதிகமா வந்திருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுறவங்களே அதான், ஏன் இவ்வளோ அடி எதனால தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் அடி கொடுக்குது? அதாவது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு அருமையான பாயிண்ட்டு. எனக்கு கும்பராசிக்காரங்களுடைய ஜாதகங்களே நிறைய ஜாதகங்கள் எனக்கு வேலை போயிருச்சு, எனக்கு வேலையில் நிம்மதி இல்லை, நான் கம்பெனி மாறலாமா வேண்டாமா, என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு பிஸ்னஸில் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே பிஸ்னஸ் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இந்த கடந்த 2.5 வருட காலங்கள் அவங்க வந்து ஜென்மச்சனியால் நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க, நிறைய இழந்துட்டாங்க, அடுத்தவங்க நம்பியுமே ஏமாந்து போயிட்டாங்க. தொழிலையுமே அவங்க எவ்வளவு திறம்பட வேலை செஞ்சாலும் இவங்களுடைய திறமையை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. அது போக இவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட பார்க்க போனா கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியமே அங்கே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதி ஊதியத்தை இழந்துதான் அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ இந்த சமயத்துல வேற இடத்துக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை போயிடுது. இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வேலை போயிருச்சு. இதற்கு மேலே அவங்க செஞ்சுட்டு இருக்க இந்த தொழிலாகவும் இல்லை அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையாகட்டும், இதற்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். அதே தொழில் அமைஞ்சு அந்த தொழிலில் நல்ல சம்பளம் கிடைச்சு நல்லா இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பிஸ்னஸ் அடி வாங்கி இருந்தாலும், பிஸ்னஸ்ல எவ்வளவு லாஸ் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம். இப்போ மிதுனத்தில் குரு இருக்கிறாரு. அந்த குரு பகவானும் கும்ப ராசியவே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அது வந்து ஒரு யோகம். தனாதிபதி இவங்களுடைய ராசியவே பார்ப்பது யோகம். அந்த குரு பகவானால இப்ப நிறைய பேர் தப்பிச்சு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மேலையும் கும்ப ராசிக்காரங்களுக்கு சரிவு அப்படிங்கிறது இல்லை. இனி எல்லாமே ஏறுமுகம்தான், இனி எல்லாமே ஏற்றம் தான், நல்லவே நடக்கும் அவங்க வாழ்க்கையில். இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, எப்படி வழிபடணும்? இப்ப இவங்க வழிபட வேண்டிய தெய்வமே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அது போக தற்பெருமையை விரும்பி ஏமாந்து போயிடுறாங்க. ஒருத்தர் வந்து இவங்க புகழ்ந்து பேசணும், அப்படி பேசும்போதுதான் இவங்களுக்கு நல்ல உச்சத்துல இருப்பாங்க, அவங்க நம்பிடுறாங்க. அது எல்லாமே எதுவுமே வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்க சொல்லுங்க. அது போக பெருமாளுடைய வழிபாடு, திருப்பதியே போயிட்டு வர சொல்லுங்க. டைம் இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, அப்படி திருப்பதி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை எங்கே இருந்தாலும் ஒரு சனிக்கிழமை நாளில் போய் வணங்கி வர சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த பெருமாளுடைய அனுகிரகங்கள் இவங்களுடைய கஷ்டத்தை கண்டிப்பாக தீர்க்கும். அதுபோக குரு தட்சிணாமூர்த்தி தனாதிபதி, அவங்களை என்னைக்குமே வியாழக்கிழமை நாளில் கும்பிட்டு வர சொல்லுங்க, ஒரு சுண்டல் கடலை மாலை போட்டு. இதன் மூலியமாகவும் இவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். ஆனா இவங்க கண்டிப்பாக பழைய வாழ்க்கை எவ்வளவு வசதியா, செல்வாக்கா, செல்வந்தரா, நல்ல வேலையில் இருந்தாங்களோ அதே நிலைமைக்கு இவங்க வந்தே தீருவாங்க. இவங்க அந்த தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம்னு சொல்லுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அற்புதமா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாகவும் உண்மையாகவும் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். மீண்டும் அடுத்த காணொலியில் வித்தியாசமான ஒரு கண்டென்ட் பார்ப்போம். கண்டிப்பா நன்றி.